காஞ்சிபுரம் போகிற வழியில் மேல் படவுல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற தாமரை குளங்கிற ஏரியில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. அது விமல் மாமா தான். சிஸ்டர், ஹலோ மாமா, என்னாச்சு மாமா? என்ன பிரச்சனை மாமா? என் அண்ணனுக்கு என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. என்னடி வனிதா, என்ன ஆச்சு? உமா, என்னடி ஆச்சு? இருக்காது. ஐயோ, என் புள்ள, என் புள்ள. விமலே, ஐயோ. ஐயோ, அம்மா. அம்மா. ஐயோ, அம்மா. ஐயோ, என் புள்ள வரமாட்டானா? எல்லாரும் சொன்னாங்களே அவன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், அடுத்த வாரம் வருவான், அடுத்த வருஷம் வருவான்னு எல்லாரும் சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்திட்டாங்களே. என் பிள்ளை இனிமே வரவே மாட்டானா? ஐயோ கடவுளே. ஏண்டி வனிதா, என்னடி ஆச்சு என் பிள்ளைக்கு? ஐயோ ஐயோ வனிதா, என் புள்ள இந்த ஊர்ல வந்து என் பிள்ளைய பறி கொடுத்துட்டே. ஐயோ உன் கூட தனியா வாழணும்னு வந்தானே. ஐயோ, என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே இப்படி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஐயோ, அடியே உமா, அண்ணனுக்கு என்னடி ஆச்சு? ஐயோ, உன்னை எப்படி நான் கரை சேர்த்த போறேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ ஐயோ, என் போயிட்டானே. வரமாட்டியாப்பா? இனிமே நீ வரமாட்டியா? ஐயோ ஐயோ, என் புள்ள அடுத்த மாசம் வந்துடுவான்னு நான் நினைச்சேனே. இனிமே நீ வரமாட்டியா? ஐயோ, இனிமே நம்ம என்னடி பண்ண போறோம்? ஜிஹெச்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். அது என் பிள்ளையா இருக்காதுப்பா. என் பிள்ளை செத்துருக்க மாட்டா, அவன் உசுரோட தான் இருக்கா. எனக்கு தெரியுப்பா. நீ வேற யாரையோ பார்த்துட்டு என் பிள்ளைன்னு தப்பா நினைச்சிருப்பா. அது என் பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லப்பா. ஐயோ, உமா, அம்மா கூட்டிட்டு உள்ள போ. முடியாது மாமா. ஏன் அண்ணன் செத்துட்டாரு எப்படி மாமா சொல்றீங்க? சாகுற வயசா மாமா இது? அப்படி என்ன மாமா தப்பு பண்ணாரு எங்க அண்ணன்? எதுக்காக ஏரியில இப்படி விழுந்து சாகணும்? அவரா சாகல மாமா, யாரோ அவரை சாகடிச்சிருக்காங்க மாமா. நான் சும்மா விட மாட்டேன் மாமா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. இத பாரு, உனக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. விட மாட்டேன், சம்பந்தப்பட்டவங்கள சும்மா விடவே மாட்டேன். நீங்க அம்மா கூட்டிட்டு உள்ள போங்க. நான் போக மாட்டேன். ஐயோ வேண்டாம், என்ன கட்டாயப்படுத்தாத முத்தையா. யாரையோ பார்த்துட்டு ஏன் புள்ளன்னு சொல்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாதுப்பா. ஐயோ, அது ஏன் பிள்ளையா இருக்காது. உமா ப்ளீஸ் உமா,
அம்மா கூட்டிட்டு போய் பாரு போ. என்னால முடியாது, நான் போக மாட்டேன். அது என் பிள்ளை இல்ல, அத்தை. நான் போக மாட்டேன். சொன்னா புரிஞ்சுங்க அத்தை. என்னால முடியாது. உள்ள கூட்டிட்டு போ. அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க. போங்க போ. அது என் பிள்ளையா இருக்காது. ஐயோ. ஐயோ விமலே, ஐயோ நான் பெத்த ராசா. நான் உள்ள வரும்போது கூட நீங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சேனே. அந்த கடவுள் என்னை ஏமாத்திட்டாரு. என் மனிதா, உன் பொண்ணு போயிடுச்சேடி. ஐயோ 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 முத்தையா, என் பொண்ணு போயிட்டானேப்பா. நான் என்ன பண்ணுவேன்? யாரோ இருக்கும்னு நினைச்சேனே, கடைசியில என் பையனாவே ஆயிட்டானே. ஐயோ வனிதா, போயிட்டாண்டி. உன் பூவையும் பொட்டையும் பறிச்சுட்டு போயிட்டாண்டி. ஐயோ உமா, முத்தையா, நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. எல்லாமே முடிஞ்சு போச்சே. ஐயோ ஐயோ முத்தையா, எனக்கு கொல்லி போடுவான்னு நினைச்சேன். கடைசியில அவனுக்கு நான் கொல்லி வைக்கிற நிலைமை வந்துருக்கு. இந்த நிலைமை எனக்கு தேவையா? ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க வா. சார், ஐயோ, இப்படி ஒரு பொறுப்பு எனக்கு தேவையா? அத்தை, அழாம இருங்க அத்தை. சார் வீட்டுல போய் டிராப் பண்ணுங்க சார். அம்மா வாங்கம்மா. அம்மா கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க மாமா. வாங்கம்மா, அத்தை வாங்க. அத்தை மாமா. அழாதீங்க அத்தை. வீட்டுக்கு போங்க. மாமா. கோமதி, ஆ, ஹலோ உமா, என்னாச்சு? மாமா, அண்ணன் அண்ணன், அண்ணனுக்கு என்னாச்சுமா? அண்ணன் இறந்துட்டாரு மாமா. உமா, என்னம்மா சொல்ற? மாப்பிளைக்கு என்னாச்சு? மாப்பிள எப்படி? கோமதி, காயத்ரி, வரங்க. சூர்யா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மாமா. முத்தையா மாமா தான் எங்களுக்கு போன் பண்ணி மாச்சேரி வரைக்கும் வர சொன்னாரு. என்ன ஏதுன்னு பாக்கலான்னு போனா மாச்சேரியில அண்ணன் போனமா கடந்தாரு மாமா. என்னங்க கோமதி, என்னாச்சு? மாப் யாரு போன்ல? என்னாச்சு? கோமதி, நம்ம மாப்பிள இறந்து போயிட்டாரடி. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. ஒரு பேரு நல்ல தம்பி OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என்னங்க என்னங்க சொல்றீங்க? என்ன ஆச்சு? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலடா. மாப்பிள்ளையோட தங்கச்சி உமா தான் பேசினா. ஏதோ ஏரியில இருந்து மாப்பிள்ளையோட பணத்தை எடுத்ததா சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் முத்தையா போன் பண்ணி மார்ச்சரிக்கு அவங்கள வர சொல்லிருக்காரு. அவங்களும் போய் மாப்பிள்ளையோட பாடியை பார்த்திருக்காங்க. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? அவர் ஃபாரின்ல தானே இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு அப்படியே தலையே சுத்துது. ஏய், கோமதி, கோமதி, ஏய், தண்ணி எடுறா. சரிப்பா. கோமதி, கோமதி, அத்தை என்ன பாருங்க. அம்மா, கோமதி, அம்மா, அத்தை கண்ணை திறந்து பாருங்க. கோமதி, அம்மா, அத்தை, அம்மா, அத்தை, கோமதி, ஏந்திருங்கம்மா. அத்தை.
தண்டபாணி, என்ன தண்டபாணி இதெல்லாம்? தண்டபாணி, என்னாச்சு தண்டபாணி? எனக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ரேணுகா அம்மாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தெரியும் என்ன ஆனாலும் இந்த கேஸில் ரேணுகா அம்மா பேரும் வராது, வனிதா அம்மாவோட பேரும் வரவே வராது. எப்பவுமே எங்களை பத்தி பேசுறீங்களே, நீங்க இப்படி அடிபட்டு மிதிப்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கும்போது இப்ப கூட நாங்க நல்லா இருக்கிறது தானே உங்களுக்கு முக்கியம். நிச்சயமா நீங்கள் நல்லா இருக்கிறதாம்மா எனக்கு முக்கியம். நான் ஒன்று சொல்லவா? நடந்தது கொலைதான்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. மை காட், என்ன தண்டபாணி சொல்ற? கவலைப்படாதீங்க சார், கொலையை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன். வாய்க்கு வந்த ஒரு கதையை அவர் நம்புற மாதிரி சொல்லி உணத்தை ஏரியில் போட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன தண்டபாணி இது? இதை நான் உங்களுக்கு சொல்றது காரணமே நீங்க வேற எதையும் மாத்தி பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான். விமல் சார் அடிச்சு கொண்டது நான் தான். அவர் பாடியை எடுத்துட்டு போய் காஞ்சிபுரம் போற வழியில தாமரைக்குளம் ஏரியில போட்டதும் நான் தான். இதுதான் நான் போலீஸ்ல கொடுத்துருக்கிற வாக்கு மூலம். இன்ஸ்பெக்டர் முத்தையா கிட்ட சொன்னதும் இதை தான். நாளைக்கு கோர்ட்லேயும் இதை தான் சொல்ல போகிறேன். தண்டபாணி, நீங்களும் சரி, வனிதா அம்மாவும் சரி, நீங்கள் 2 பேருமே நல்லா வாழ வேண்டியவங்க. போலீஸு, கேஸு, கோர்ட்டு, விசாரணைன்னு வந்துட்டா இதில் உங்கள் பேர் கெட்டு போயிருமா? அது ஒன்றுமில்லாத பேர். நம்ம ஊரில் 4 விதமாக பேசுவாங்க. ஒரு வழக்குன்னு ஆயிடுச்சுன்னா ஊர் வாயை அடைக்க முடியாதும்மா. அதுக்காக எனக்கு ரேணுகா அம்மா முக்கியம், நீங்களும் முக்கியம். ரேணுகா அம்மாவோட ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தினால எனக்கு வனிதா அம்மாவும் முக்கியம். நான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு சார் செய்ய போறேன்? தாங்க முடியல தண்டபாணி. இத தியாகம்னு மட்டும் சொல்லி கொச்சப்படுத்த நான் விரும்பல. ஆனா நீங்க செஞ்சது காலத்துக்கு மறக்க முடியாத பெரிய உதவி. உனக்கும் எதுவும் ஆகக்கூடாது தண்டபாணி. என் மனைவியை நீ காப்பாத்திருக்க. உன்னை காப்பாத்தி வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு தண்டபாணி. சார், என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்மால முடிஞ்சதை நாம செய்வோம். அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க செய்யட்டும். என்ன குறைஞ்சபட்ச தண்டனையா கிடைச்சா அது என்னோட அதிர்ஷ்டம். இந்த பாருங்க சார், நான் எல்லாத்துக்குமே தயாராயிட்டேன். என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. ரேணுகம்மா, உங்களுக்கும் தான் நான் சொல்றேன். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுமா. ஒரு மனித மிருகத்திட்டேருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க. தப்பிக்கிற முயற்சியில தான் அவனோட உயிரே போயிருக்கு. சட்டப்படி இது தப்பா இருக்கலாம், ஆனா என் மனசாட்சிப்படி நீங்க எந்த தப்பும் செய்யல.
செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் நீங்கள் செஞ்ச தப்பை கோர்ட்டில் சொல்லக்கூடாதுன்னு நான் செஞ்ச தப்பாக இதை ஏற்றுக்கிட்டேன். இந்த விஷயத்தை பற்றி தயவு செஞ்சு வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். கேஸ் முதல்ல கோர்ட்டுக்கு வரட்டும். மிச்சம் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. கிளம்புங்க சார், கிளம்புங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். வா போலாம். இப்படியா உன் வாழ்க்கை முடியணும்? பார்த்து பார்த்து கட்டி வச்சனே, சந்தோஷமா வாழ்வேன்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன். எல்லாமே இப்படி பகல் கனவா ஆயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வனிதா, ஏய், ஏதாவது பேசுடி. அத்தை, அழாதீங்க அத்தை. நாம தான் இப்ப ஆறுதல் சொல்லணும். நாமளே அழுதுட்டு இருந்தா வனிதா இன்னைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? ஆறுதல் சொல்லி தீர்க்கக்கூடிய விஷயமாமா நடந்திருக்கு. என்னால நம்பவே முடியலம்மா. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. இவ்வளோ நாளா மாமா ஃபாரின்ல இருந்தார், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஏன், அவர் அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது கூட அவர் சந்தோஷமா தான்ப்பா பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவர் திடீர்னு செத்துட்டாருன்னு நீங்க சொல்லும்போது சுத்தமா என்னால் நம்ப முடியலப்பா. காயத்ரிக்கு வந்தது கனவா இல்ல இப்ப நடக்கிறது கனவான்னு ஒன்றும் புரியல. மனசு தேத்திக்க சூர்யா. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை தொடர்ந்து நமக்கு தெரியாமலே நிறைய தப்பு நடந்துரும். இந்த கொலையை கண்டுபிடிச்சதுல நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் இறந்து போனது என் மாமா நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன். இந்த கொலைக்கு காரணமா இருக்கிறவன் தண்டபாணியா இருந்தாலும் சரி, அவனுக்கு பின்னால் இருந்து ஆட்டி வச்சது எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி தண்டனை வாங்கி தரல நான் முத்தையா இல்ல. காயத்ரி, மரியாதையா உண்மையை சொல்லு. நீ கனவு கண்டேன்னு சொன்னல, என் புள்ள செத்து போயிட்டான்னு சொன்னல. இது ரேணுகாவும் வனிதாவும் தானே என் புள்ளைய கொலை பண்ணி ஏரியில தூக்கி போட்டது. சொல்லுடி, மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்லுங்கிறல்ல. சம்பந்தியம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்லைங்க, எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். முத்தையா, என் புள்ள பணத்தை எங்கேந்திரா எடுத்த? சொல்லுடா, சொல்லு, எல்லாரும் முன்னாடியே சொல்லு. காஞ்சிபுரம் பக்கத்துல தாமரை குளங்கிற ஒரு ஏரி இல்ல, அங்கதான் அவரோட பாடி கிடைச்சது. எந்திரடி, எந்திரி, எந்திரி. எல்லாரும் கேட்டீங்கல்ல, இவன் என்ன சொன்னான்னு காதல விழுந்துச்சா?
ஏரியில இருந்தா என் பிள்ளையோட பணத்தை எடுத்திருக்கா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏய் காயத்ரி, உண்மையை சொல்லுடி, உண்மையை சொல்லு. இங்க வா. உன் கனவுல நீ எதை பத்தி நினைச்சியோ அதுதானே நடந்திருக்கு. உண்மையை சொல்லு, அவகிட்ட உண்மையை சொல்லுடி. சம்மந்தியம்மா, ஏண்டி இன்னும் பேசாம இருக்க? நான் பெத்த பிள்ளைய இழந்துட்டு நிக்கிறேனே சம்பந்தியம்மா. என் புள்ள சாவுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உண்மையை சொல்லுடி காயத்ரி, அவகிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, பேசாதீங்க. மாப்பிள்ளை செத்து போற மாதிரி காயத்ரி கனவு கண்டது என்னவோ உண்மைதான். ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இப்படி ரெண்டு பேரையும் சந்தேகப்படுறது தப்புமா. இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய் மண்டா, எந்திரடி. சம்பந்தமா? எந்திரடி. அம்மா, அம்மா, என்ன நீ சும்மா இருடி. ஏய் கொலைகார பாவிங்களா.